ஒன் டைம் மட்டும் திரும்பி வரியா, உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் ப்ளீஸ். அவ்வளோதான், ஒரு ஒன் டைம் மட்டும். இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். That's my daddy. Yeah. டாடி கிட்ட பேசி 25 வருஷம் ஆயிடுச்சு. பட் இதை விட ஒரு அழகான உரையாடல் இருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ், தேங்க்யூ. ஐயோ, நான் அழவே கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன்டா. நீ தெரியும்டா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இல்லை, ரீசெண்டாக உங்களோட இதில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வைரல் அப்படின்னா அந்த பாட்காஸ்ட். ஸோ அப்பாவே வந்து அந்த ஒரு செட்டில் அந்த பாட்காஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறது ரொம்ப சூப்பரான ஒரு எமோஷனல் பிக்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எமோஷனாக இருக்குது. இப்போ இந்த பாட்காஸ்ட் இப்போ இருக்காங்க அப்படின்னா அப்பா கிட்ட என்ன கேட்டிருப்பீங்க? there was so much of love அந்த பாட்காஸ்ட்டில். அண்ட் இப்போ அந்த அன்பு நிறைந்த சேரில் எங்கள் அப்பா உட்காந்துருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அப்பாவை நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா, ஒரு ஒன் டைம் மட்டும் திரும்பி வரியா, உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் ப்ளீஸ். அவ்வளோதான், ஒரு ஒன் டைம் மட்டும். ஐ திங்க் சொல்லுவாங்கல்ல, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து இல்லை அப்படின்னா அவங்களோட பிளெஸிங் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளெஸிங் இருக்கிறதுனால தான் இத்தனை விஷயங்கள். சில டைம் நெகட்டிவ்ஸ் வந்தால் கூட அதை பிரேக் பண்ணிட்டு வர்றது தான் உண்மையிலே ரொம்ப ஒரு கெத்தான விஷயம்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வரதுக்கு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸிங் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற வரைக்கும், மக்கள் ஆசைப்படுற வரைக்கும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அந்த அவார்டு எவ்வளோ ஸ்பெஷலோ இது அந்த அளவுக்கு ஸ்பெஷல். இல் பி இன் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹவுஸ். தேங்க்யூ. ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான எல்இடி செக்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எல்இடி பிக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். தளபதியே உங்களுடைய ஸ்டைல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. எப்பேற்பட்ட ட்ரெண்ட் செட்டர் நீங்க. This was very special. In fact இது சச்சின் திரைப்படத்தோடைய இன்டர்வியூ 2004ல நான் பண்ணேன் தளபதி கூட. அப்போ இளைய தளபதியா இருந்தாரு. அன்ஃபர்கெட்டபிளான ஒரு இன்டர்வியூ, ஹாப்பியான இன்டர்வியூ. அப்போ நான் அவர் கேட்டேன், சார் உங்களுடைய ஃபேவரட் ஷோ, நீங்கள் டிவியில் ரெகுலராக பார்க்குற ஷோ என்ன அப்படின்னு. அப்போ அவர் காமெடி டைம் சொல்லிட்டு வணக்கம் 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 பண்ணார். அது ஒரு படத்தில் பதிவாயிருக்குன்னு நினைக்கும் போதும் சந்தோஷம். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். உங்களுக்குலாம் யாராவது ஞாபகம் இருக்கா? அந்த காலகட்டத்து பசங்க யாராவது இருக்கீங்களா? அப்போ சொல்லுங்கடா டுகெதர் 1 2 3. வணக்கம் வணக்கம் வணக்கம்.